வணக்கம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். ஜோதிட மற்றும் ஆன்மீக என்பர்களை இன்றைய தினம் ஆனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை அன்று 29/6/2024 நன்னாளாகிய அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறார். வக்ர பெயர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இதுவரை மெதுவாக பலன்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இந்த 4 மாத காலங்கள் மிக வேகமான பலன்களையும் உடனடியான மாற்றங்களையும் தருவார். மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சனிக்கோளானது வக்ர பயிற்சியில் இந்த உலகில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நாம் இப்பொழுது பலன்களாக காண்போம். காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானானவர் இந்த உலகிலே நிறைய நல்ல மாற்றங்களையும் பரபரப்புகளையும் அதிர்ச்சிகளையும் விபத்துக்களையும் கொடுப்பதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார். இந்த வக்ர பயிற்சி சனியினுடைய தன்மை பலன்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலமாக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு வார காலமாக நாம் பார்த்து கொண்டோமே ஆனால் நிறைய விபத்துக்கள், தீ விபத்துக்கள், விமான நிலைய கூரை இடிந்து விழுவது, மற்ற தேசங்களில் மாணவர்கள் போராட்டம், மக்கள் போராட்டம் என போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த ஒரு வார காலமாகவே மக்களிடம் பணப்புழக்கம் மிகுந்த அளவில் குறைவாக தென்படுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வக்ர சனி பயிற்சியினுடைய பலன்கள். வக்ர சனி என்று சொல்லக்கூடியவர் சுரங்கப்பாதை சார்ந்த பிரச்சனைகள், எண்ணெய் கிணறுகளில் விபத்துக்கள், பூமிக்கு கீழான பிரச்சனைகள், நில அதிர்வுகள், இது போன்ற விபத்துக்கள். அடுத்து மலை பிரதேசங்களில் நிறைய அதிக மழைப்பொழிவு, அதனால் சேதம், பாறைகள் உருண்டோடுதல். அது மட்டுமல்லாது ஆன்மீக பயணங்களில் சில சங்கடங்கள், விபத்துக்களை ஏற்படுத்துவதாக இந்த காலம் அமைகிறது. இந்த 4 மாத காலங்கள் வக்ர பயிற்சி எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்றால், அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகமாக வலுக்கும். அது இந்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், இந்தியாவில் உள்ள மற்ற மாநில அரசுகளாகட்டும், மற்ற நாடுகளில் வல்லாதிக்க நாடுகளாக இருந்தாலும் கூட அந்த நாடுகளில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வக்ரசனி நிறைய விளையாட்டுகளில் சாதிக்க வைப்பார். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த வக்ரசனியில் உண்டு. பெண்களுக்கான சட்டம் இயற்றப்படுதல், பெண்களுக்கான அங்கீகாரம் வழங்குதல், பெண்களுக்கு முக்கியத்துவம் தருதல், பெண் கல்வி சார்ந்த பிரச்சனைகள் முன்னெடுத்தல். உலகளவில் புகழ்பெற்று ஒரு பெண் பேசப்படுவார் இந்த காலங்களில். வல்லரசு நாடில் புதிய அரசவையில் ஒரு பெண்ணுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது. அந்த பெண் பேசுபொருளாக அமைவார். நிறைய நன்மைகளும் போராட்டங்களும் இருந்தாலும் கூட இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, மழைப்பொழிவு இருக்கும், சராசரியாவது இருக்கும், தூறல் மழையாவது கட்டாயம் எல்லா இடங்களிலும் பெய்யும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, எங்கெல்லாம் அதிக மழை பெய்ய வேண்டுமோ அங்கெல்லாம் குறைவாகவும், எங்கே குறைவாக மழை பெய்யணுமோ அங்கே ரொம்ப அதிகமாகவும் மழை பெய்யும்.
மழையால் மட்டும் இல்லாமல் வெப்பசலனமும் அதிக அளவில் இருக்கும். மழை வெப்பசலனம் மாறி மாறி இருக்கும். வடக்கு பகுதியில் வெப்பசலனத்தால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இங்கே மழையால் பாதிப்பு இருக்கும். இங்கே வெப்பசலனத்தால் பாதிப்பு இருக்குதுன்னா அங்கே வடக்க மழையால் பாதிப்பு இருக்கும். எல்லா நாடுகளிலும் இதே நிலை. ஒவ்வொரு நாடுகளிலுமே அதாவது இஸ்லாமிய தேசங்கள், அதாவது பச்சை நிற தேசங்கள்னு வச்சுக்கோங்க, இஸ்லாமிய தேசங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம். இஸ்லாமிய தேசங்களில் வெப்பசலனம் காரணமாக நிறைய உயிர் சேதங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் நிகழும். உடனடி நடவடிக்கைகள் தேவை. வான்வெளி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, சாலை போக்குவரத்துன்னு போக்குவரத்துகளில் நிறைய பிரச்சனை, வாகனங்களால் சேதங்கள் நிறைய உண்டு. கவனமாக இருக்கும். இதுவரை தயாரித்த வாகனத்தில் சிலது சேதாரங்கள் இருப்பதாக கூறி, சில குறைபாடுகள் இருப்பதாக கூறி முக்கிய நிறுவனம் தன்னுடைய வாகனங்களை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டு திருப்பி கொடுப்பது நிகழ்வும் நடக்கும். தங்கம் விலை கணிசமாக குறைந்து மீண்டும் ஏறும். வெள்ளி விலையில் குறைவு ஏற்படும். பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும். எண்ணெய் விலை குறையும், நல்ல வாய்ப்பு உண்டு. இந்திய அரசுடனான மற்ற நாடுகளினுடைய உடன்படிக்கை மிக சிறப்பாக அமையும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி அதிகரிக்கும், ஏற்றுமதி இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அதிகரிக்கும். காய்கறிகளுடைய ஏற்றுமதியும் இறக்குமதியும் சரிசமமாக சிறப்பாக அமையும். இந்த காலங்கள், இந்த சனி வக்கர பயிற்சியால் பயனடையக்கூடிய ராசிக்காரர்கள் மேசம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம், இந்த ராசிக்காரர்கள் நல்ல பயனடைகிறார்கள். மத்தியம பலனை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் என்று பார்த்தமையானால் மிதுனம், சிம்மம், மகரம், இந்த 3 ராசிக்காரர்கள் மத்தியம பலனை அடைகிறார்கள். மீனம், தனுசு, துலாம், இந்த ராசிக்காரர்கள் சிறிது போராட்டத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிகழ இருக்கிறது. பரிகாரமாக நாம் தானம் செய்வது, வயதானவர்களை ஆதரிப்பது, அவர்களுக்கு உணவு கொடுப்பது, புனித யாத்திரை செல்பவர்களுக்கு பயணம் பண்ணி கொடுப்பது, அவர்களுக்கு கம்பளி வாங்கி கொடுப்பது, இது போன்ற சனி ஆதிக்கம் நிறைந்த விஷயங்களை செய்து வருவது ஒரு பரிகாரமாக இருக்கும். மிகப்பெரிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த 4 மாத காலத்துக்கு நல்லது. தொழில்துறையில் இருப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். முதல் 2 மாதங்கள் தொழில் முடக்கங்களும், அடுத்து ஆடிக்கு பின்னாடி தொழிலில் நல்ல மேன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக கடத்துங்க. இந்த 4 மாத காலங்கள் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், இருப்பதை சரியாக கொண்டுட்டு போங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம். ஆவணிக்கு பின்னாடி ரியல் எஸ்டேட் தொழில் நிறைய பாதிப்புகளை சந்திக்கும். நிறைய நெருப்பு சார்ந்த விபத்துகள் நிகழும். அண்டை மாநிலங்களோடு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் காலபைரவர், காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். ஜோதிட ஆய்வுகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமான ஒரு சிறப்பான வாழ்க்கையாக மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.